ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கேமோட கேம் ப்ளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்ட போகி குவிஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா அப்படின்னா சரஸ்வதி கோபு அப்படிங்கிறவங்க தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலுமே இருக்குது. ஸோ அதோட பேர் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் அஸ்வின். அண்ட் அவங்க நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் வந்து போடுறாங்க, லைக் ஆர்ட் வீடியோ, தென் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் பற்றி போடுறாங்க, நிறைய பிளேஸஸோட ஃபேக்ட்ஸ். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா போக்கிமான் ட்ராயிங் சீரீஸ். உண்மையிலே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. மறக்காமல் டைம் இருந்துச்சுன்னா போய் அவங்க சேனல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃபயர் பஞ்ச் அண்ட் தண்டர் பஞ்ச் வந்து மில்க் டேங்க் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம இப்போ லைட் ஹவுஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நிறைய ட்ரெயினர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள பேட்டில் பண்ணிட்டு நம்ம வந்து ஜாஸ்மினை தான் போய் மீட் பண்ணணும். ஸோ அவங்க தான் நம்மளுடைய இந்த கேமோடைய 6th ஜிம் லீடர். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஆம்ஃப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் வந்துருக்கும். ஸோ அது ரொம்பவே இல்னஸ் பார்த்திங்கன்னா இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த க்யூர் பண்ணுற வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சியாவுட் சிட்டிக்கு போயிட்டு மெடிசன் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் க்ராக்கனோவை. ஏன்னா வந்து அது லெவல் 29 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு லெவல் டெவலப் பண்ணோம்னா அது வந்து இவால்வ் ஆயிரும். ஸோ அஃப்கோர்ஸ் க்ராக்கனா வந்து இவால்வ் ஆகுது, ஏன்னா பேட்டில் வந்து முடிச்சிட்டேன். ஸோ லெவல் 30க்குமே நான் வந்து கொண்டு போயிட்டேன். ஸோ ஃபைனல் எவல்யூஷன் ஃபெராலிகேட்டர்னு எவால்வ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஒரு போகி குவிஸ் கேட்கலான்னு வந்திருக்கேன். ஸோ என்ன போகி குவிஸ் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கிராவ்லித் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு எவல்யூஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த எவல்யூஷன், அதாவது ஃபைனல் எவல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் எவல்யூஷனுடைய பேர் என்ன? ஸோ அதுவுமே ஒரு ஃபயர் டிப் போக்கிமான் தான். ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஃபேமஸான ஒரு ஃபயர் டிப் போக்கிமான். அண்ட் நம்மளுக்கு இங்கே TM34 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கான போகி குவிஸ் நான் கேட்ட மாதிரி. ஸோ கிரவுலத்தோடைய ஃபைனல் எவல்யூஷனோடைய பேர் என்ன? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான போகி குவிஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரேர் கேண்டி பார்த்திங்கன்னா கிடைக்கும், மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் போகிற வழியிலே போனீங்க அப்படின்னா உங்களால் ஜாஸ்மின் கிட்ட வந்து போக முடியும். அண்ட் இங்கே ஒரு பேட்டில், ஸோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே ஒரு பேட்டில். ஸோ போக்கிமான்ஸ் நல்லாவே டெவலப் பண்ணிடலாம், எந்த பேட்டிலையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஏத்தர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஏத்தர் வந்து நான் மில்க் டேங்க் வந்து தந்துக்கிறேன், ஏன்னா தண்டர் பஞ்சுங்கிற மோட பிபி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு பேட்டில். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் அங்கே ஒரு ஐட்டம் மாதிரி இருக்குது. ஸோ சூப்பர் ரிப்பிள் வந்து கிடச்சிருக்கு கைஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம ஜாஸ்மின் கிட்ட வந்து வந்துட்டோம். ஸோ இவங்களும் அதை தான் வந்து சொல்லுவாங்க, ஃபார்மசிக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து மெடிசன் வந்து வாங்கி தரணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெக்கு பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக மேக்பி அப்படிங்கிற ஒரு போக்கிமான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது முன்னாடியே வந்து வாங்கியிருப்போம். ஸோ இப்போ தான் வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. அண்ட் இங்கே வந்திங்கன்னா சூப்பர் போர்ஷன் வந்து கிடச்சிருக்கு கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சியாவுட் டவுனுக்கு தான் வந்து போகணும், டவுன் ஆர் சிட்டி, ஸோ சரியாக தெரில. ஸோ இந்த மாதிரி குதிச்சிங்கன்னா கீழே வந்து வந்துடுவீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போக்கிமான் சென்டருக்கு போய் ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஹீல் பண்ணிட்டு நம்ம இந்த சிஏ வந்து கடந்து தான் வந்து போகணும். ஸோ நிறைய ட்ரெயினர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒருத்தரை டிஃபீட் பண்ணாலே ரொம்ப டைம் ஆகும். அண்டு நான் வந்து சீக்கிரமாக அந்த ரூட் மட்டும் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் போய் டிஃபீட் பண்ணிடுவேன் அவங்கள. ஸோ நான் வந்து சூப்பர் ரிப்பிள் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ தேவைப்படும். ஸோ ஒரு 10 சூப்பர் ரிப்பிள் வந்து வாங்கியாச்சு. ஸோ நான் போகிற மாதிரி போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து போக முடியும். ஸோ நான் போகிற மாதிரி நீங்கள் வந்து போகலாம். அண்ட் நான் பல ட்ரெயினர்ஸ்லாம் நான் இப்போ வந்து டிஃபீட் பண்ணல. ஸோ நான் அப்புறமா வந்து டிஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் காமிச்சேன்னா வீடியோட லென்த்து தான் ரொம்ப அதிகமாகும். இப்போயே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த் வந்து அதிகமாக தான் வந்துருக்கு. ஸோ நான் போகிற மாதிரி வந்து போய்க்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து அந்த டவுனை வந்து நான் ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே ஒரு பேட்டிலுக்கு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக வந்து போயிடலாம், பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஸோ சாரி சியாவுட் சிட்டி அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கு. நான் டவுன்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் போய் பேட்டில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ கட் பண்ணியிருப்பேன் ஒரு இடத்துல. அண்ட் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு பேட்டில் பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபெராலிகேட்டர் வந்து ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து நம்ம கூட வந்து பேட்டில் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துக்குள்ளே போய் பேசுனீங்க அப்படின்னா ஒரு தாத்தா மாதிரி இருக்கிறவர் அந்த ஃபஸ்ட்டாக இருக்க போக்கிமான் பற்றி வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவார். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே நம்ம பார்த்து ஸ்வீக்குன்னு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வந்தோடனே அது வந்து போயிடுச்சு. ஸோ இன்னொருத்தர் வந்து நம்ம கூட வந்து பேசுகிறாரு. இவர் வேறு யாருமே இல்லை, பேர்ன் டவர்லாம் நம்ம பார்த்தா அதே ஆள் தான். ஸோ என்ட்ரு ஆனோடனே ஒருத்தர் வந்து நம்ம கூட வந்து பேசியிருப்பார். ஒரு ஸ்வீக்குன்னு கூட 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துருப்பேன்னு வந்து சொல்லுவார். ஸோ அவரே தான் நம்மளை வந்து இப்போ பேட்டிலுக்கு வந்து கூப்பிட்றாரு. ஏதோ நாம் வந்து தான் அது போயிடுச்சுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு.
ஸோ லெஜெண்ட்ரி போக்கிமான்ஸ்னாலே வந்து அது கிளம்பிடும். ஸோ அது தெரியாமல் வந்து நம்ம கூட வந்து சண்டை போட்டுட்ருக்கிறாரு. ஸோ இவர் ஒன்றும் கெட்டவர்லாம் கிடையாது கைஸ். ஸோ நல்லவர் தான். ஸோ நம்மளுக்கு ஸ்வீட்கோன் அப்படிங்கிற போக்கிமான் தேடி வந்திருப்பார். அது மிஸ் ஆகினதுனால நம்மளாம் கோவமாக இருக்கார். ஸோ நான் ஃபேம்பி பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அது கிரவுண்ட் டைப் போக்கிமான். ஸோ மட் ஸ்லாப் தான் வந்து கன்சிக்யூட்டிவாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பட் நம்மக்கிட்ட வேறு எந்த பவர்ஃபுல் மூவும் இல்லை கிரவுண்ட் டைப்பில். ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனை. ஸோ மட் ஸ்லாப் டிஃபீட் பண்ணிடு. பட் அது ரோல் அவுட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. பட் என்ன தான் மட் ஸ்லாப் யூஸ் பண்ணாலும் அதோட அக்யூரசி மட்டும் கம்மியாக மாட்டேங்குது. ஸோ டிஃபீட் பண்ணிடுச்சு ரோல் அவுட் யூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து இப்போ ஈவி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேடோ பால் யூஸ் பண்ணுறேன். அட்டாக் மிஸ்ட். ஓகே. ஸோ அதோட அட்டாக் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவி வந்து லெவல் 25க்கு வந்து க்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நான் கிராவ்லுத் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கிட்ட ஒரு டார்க் டைப் மூவ் ஆனால் டார்க் பைட் வந்து இருக்குது. ஸோ நான் சூப்பர் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ நான் வந்து பைட் யூஸ் பண்ணுறேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஹெச்பி வந்து மிச்சம் இருக்குது. ஸோ ஒரு கஷ்டமாலாம் இருக்க மாட்டார். ஈஸியாகவே வந்து நீங்கள் டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ பேர் தான் பார்த்திங்கன்னா சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இவர் இன்னமும் ஸ்வீக்கோனை தேடி வந்து போகிறாராமா சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம போய் டேரெக்டாக போக்கிமான் சென்டரில் போய் ஹீல் பண்ணிடலாம். அண்ட் இங்கே தான் நம்மளுடைய 5th ஜிம் பேட்டில் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் ஜிம் பேட்டில் வந்து முடிக்க போகிறோம் தான் சொல்லணும். ஸோ நம்ம டேரெக்டாக போய் வந்து ஜிம் லீடர் கூட வந்து பேட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒருத்தரையாக வந்து டிஃபீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரோல் அவுட் அப்படிங்கிற இந்த மூவ் வந்து நான் மில்டாங் அப்படிங்கிற அந்த போக்கிமானுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாம்ப் அப்படிங்கிற அந்த மூவ் வந்து டெலீட் பண்ணிட்டு நான் வந்து ரோல் அவுட் அப்படிங்கிற அந்த மூவ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் ஃபேம்பி அப்படிங்கிற போக்கிமான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு ஹெச்எம் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஜிம்குள்ளே நீங்கள் வந்து பேட்டில் பண்ணுறதுக்கு, அதாவது ஜிம் லீடர் வந்து நீங்கள் பேட்டில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்துங்கிற மூவ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து சீக்ரெட் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு மெடிசன் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் அதை எப்படி வாங்குறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டிஃபீட் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ வந்து ஃபேம்பி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இவர் தான் போக்கிமான், அதாவது சியாவுட் சிட்டியோட ஜிம் லீடர் சக். ஸோ நம்ம புல்டோசர்லாம் வந்து தூக்கி போட்டு பவர் வந்து காமிக்கிறாரு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ நான் வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மூவ் தான் கன்சிக்யூட்டிவாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது ஃபியூரி வைப்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. ஸோ கராத்தே சாப் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபெயிண்ட் ஆக்கி விட்டுருச்சு. ஸோ ஃபைட்டிங் டைப்ஸ் பவர்ஃபுல் அகெயின்ஸ்ட் கிரவுண்ட் டைப்ஸ். ஸோ ஒரே கராத்தே சாப்லேயே மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம கிராவ்லுத் வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அது லீர் அண்ட் தென் லீரை யூஸ் பண்ணுறது மூலயமா டிஃபென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக்கி விட்டுருது. ஸோ நான் வந்து ப்ரைமேப் வந்து டிஃபீட் பண்ணிட்டோம் ஃபெராலிகேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ நான் வந்து டிக் வந்து என்ன தான் வாட்டர் டைப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வீக்காக இருந்தாலும் நான் அதை கன்சிக்யூட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அது இந்த மாதிரி ஹிப்னோசிஸ், டைனமிக் பஞ்ச் மாதிரியான மூவ்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்திங்கன்னா டிக் யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு ரிட்டர்ன் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு டைனமிக் பஞ்ச் யூஸ் பண்ணி. ஸோ மறுபடியும் இன்னும் டைனமிக் பஞ்சா. ஸோ எப்படியோ கன்ஃபியூஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது. ஸோ நல்ல வேலை வந்து டைனமிக் பஞ்ச் வந்து அஃபெக்ட் பண்ணல. ஸோ எப்படியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கை வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் ஏமாந்து விட்டிங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. ஸோ அண்ட் தென் ஸ்டாம் பேட்ச் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து தந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் TM1 டைனமிக் பஞ்ச் வந்து தந்திருக்காரு. ஸோ அண்ட் தென் ஜிம் பேட்டில் முடிச்சதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட வந்து பேசுனீங்க அப்படின்னா சியாவுட் ஜிம் பேட்ச்க்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு HM2 ஃப்ளை வந்து தருவாங்க. ஸோ இதை வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து டைனமிக் பஞ்ச் வந்திங்கன்னா ஃபெராலிகேட்டருக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் அக்யூரசி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ வந்து நான் ஃபியூரிகேட்டரை பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டு டைனமிக் பஞ்ச் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிடலாம் நம்ம போக்கிமான்ஸை. நான் உங்களுக்கு எப்படி சீக்ரெட் போர்ஷன் வாங்குறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போய் பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் வந்து இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது உங்களுக்கு சீக்ரெட் போர்ஷன் வந்து தருவார். ஸோ அடுத்த டைம்லேருந்து உங்களுக்கு நீங்கள் பேசும்போது வந்து உங்களுக்கு போக்கிமான் மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணுவார். ஸோ இதான் அந்த சீக்ரெட் போர்ஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பார்ட் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பாய்.